சென்னையில நம்முடைய பசுமை தாயகம் தலைவர் அவர்கள் சொன்னது போன்று சென்னையில ஏற்கனவே 250 ஏரிகளை மூடிட்டாங்க. அப்ப நம்ம அமைதியா இருந்துட்டோம். நம்ம இதுக்கு முன்பு திமுக அண்ணா திமுக ஆட்சி எம்ஜிஆர் காலத்தில், கலைஞர் காலத்தில், ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் நமக்கு இருக்கின்ற வரங்கள் ஏரிகளை மூடித்தான் ஏரி திட்டம். நம்ம நேரு ஸ்டேடியம் லில்லி பாண்ட் ஏரியில கட்டினது, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஏரியில கட்டினது, ஏசியன் வில்லேஜ் கேம்ஸ் ஏரியில கட்டினது, வள்ளுவர் கோட்டம் ஏரியில கட்டினது. இப்படி முகப்பேர், ஆமா முகப்பேர் ஏரி திட்டம். எப்படிப்பா ஏரி அழிக்கிறதே அது ஒரு பெரிய பாவம், பெரிய பாவம். அதுல ஏரி திட்டம்னு பேர் வைக்கிறது. அப்போ இவங்களுக்கு அதுதான் தெரிஞ்சது, ஏரியை பத்தி அவங்களுக்கு முக்கியத்துவம் தெரியல. ஹார்ஷூ லேக்னு ஒன்னு இருந்தது. எப்போ 70 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில இருந்தது. சென்னை எங்க? நுங்கம்பாக்கம், சேட்பேட்ல இருந்து சைதாப்பேட்டை வரைக்கும் ஹார்ஷூ லேக். வெள்ளக்காரன் காலத்துல ஹார்ஷூ லேக், அப்படியே இப்படி ஒரு லேக், பெரிய ஏரி இங்க இருக்கும். அந்த தண்ணி எல்லாமே இந்த ஹார்ஷூ லேக் தண்ணி எங்க ட்ரெயின் ஆகும்னா அடையார் ஆறுல, சைதாப்பேட்டையில லாங் லேக்னு பேரு. அதுல வேற பெரிய 2 கோயில் இருக்கு, பெரிய கோயில். ஏரி காத்த மாரியம்மா கோயில் மட்டும்தான் இருக்கு, ஏரியை காணும். லைலா காலேஜ் இதுல ஏரியில தான், அந்த அப்படி வழியே தான் வரும். அது இல்ல இப்போ வள்ளுவர் கோட்டம், லைலா. அப்போ நம்ம என்ன எல்லாத்தையும் நம்ம இழந்து பிற்காலத்தில் நம் சந்ததியினர்கள் எப்படி வாழ்வாங்க? அந்த கவலை எங்களுக்கு இருக்கு, அந்த அக்கறை எங்களுக்கு இருக்கு, வேற யாருக்குமே இல்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியல. அதனால்தான் உணர்வுபூர்வமா எது செஞ்சாலும் உணர்வுபூர்வமா செய்யற. இந்த பள்ளிக்கரணை காப்பாற்றணும் 23 ஆண்டுகளுக்கு முன்பு எதுக்கே நாங்க செய்யணும்? அப்பவே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அது எப்படியா இருக்கிறத காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் தான் இதான செஞ்சுட்டு இருக்கிறோம். கேரளா, கர்நாடகாவில் மேகதாது அணை, காவிரி குறுக்க தடுத்து மேகதாது அணை கட்டினாங்கன்னா பாதிப்பு எவ்வளோ? இதெல்லாம் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். இது கடமையா பார்க்கிறோம். இது விளம்பரத்துக்கோ அது அரசியலுக்காகலாம் இல்ல, ஓட்டுக்காக நிச்சயமா கிடையாது, நிச்சயமா கிடையாது. இப்ப இருக்கிற அரசு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மக்கள் தீர்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள். இப்ப இருக்கிற டிவிகே அரசு, முதலமைச்சர் அவர்கள் இதில் நேரடியாக தலையிட வேண்டும். தலையிட்டு இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டும். அதுல கேட்கறது என்ன, பாதுகாக்கிறதுன்னா ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறோம், அதுல நோட்டிஃபை பண்ணுங்க, வரையறை செய்து நோட்டிஃபை பண்ணுங்க. அந்த நோட்டிபிகேஷன் கைட்லைன்ஸ் ஒன்னு இருக்கும், அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் ஒரு நாளைக்கு 5000 டன் குப்பைகளை கொட்டுறாங்க. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான, அதாவது அந்த திடக்கழிவு, ரா சூவேஜ் நம்ம டிச்சில் போறதில்ல, அது எல்லாமே நேரடியாக அதுல கொட்டுறாங்க. மெட்ரோ வாட்டர்ல ஆலந்தூருடைய குப்பை, பெருங்குடி குப்பை, எல்லா குப்பையும் அங்கதான் நேரடியாக கொட்டி அதுல எரிக்கிறது வேற. அரசாங்கம் நோட்டிஃபை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன், நோட்டிஃபை பண்ணி வரையறை செய்து அந்த எல்லைகள்லாம் காம்பவுண்ட்லாம் கட்ட முடியாது. சார் சொன்ன மாதிரி அது ஒரு ஹைட்ராலஜி சிஸ்டம் இருக்கு. ஈகாலஜி, ஹைட்ராலஜி, பயோடைவர்சிட்டி சிஸ்டம்னா அங்க இருந்து தண்ணி இப்படி வரும், அங்க இருந்து இங்க வரும், இங்க இருந்து இப்படி போகும். அதுக்கு காம்பவுண்ட்லாம் கட்ட முடியாது. அந்த தண்ணி நேச்சுரலா வரணும், நேச்சுரலா வந்தாதான் அது ஃப்ளோ இருக்கும். இந்த வடிகால் மட்டும் இல்ல, பள்ளிக்கரணை வடிகால் மட்டும் இல்ல, இது மிகப்பெரிய சென்னைக்கு ஆக்விஃபயர். ஆக்விஃபயர்னா தண்ணியில அடியில இருந்து ஒன்னு கடல் நீர் உள்ள வராம பாத்துக்கும். பள்ளிக்கரணை மட்டும் இல்லைன்னா ஒட்டுமொத்தம் அந்த தாம்பரம், பல்லாவரம், கோயம்பேட்டை அந்த எல்லா பகுதியிலும் இன்னைக்கு உப்பு நீர் இன்னும் மோசமா இருக்கும். கார்பன் சிங்க் அது எவ்வளவு, இப்ப கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மானாக்சைடு நம்ம நம்ம வெளியில விடுறோம்ல, அதெல்லாம் எல்லாமே அது அப்சர்வ் பண்ணும். கார்ல, ஆட்டோமொபைல்ல வர்றது எல்லாமே இதனால்தான் குளோபல் வார்மிங் இருக்கு, கிரீன் ஹவுஸ் கேசஸ், இதெல்லாம் இதை எல்லாமே அப்சர்வ் பண்ணும். எவ்வளவு பெரிய ஒரு தன்மை உள்ளது, இத பத்தி புரிதல் இல்ல. அதான் எனக்கு பிரச்சனை, அது கஷ்டமா இருக்கு. இளையோர்களே, ஒரு ஆட்சி மாற்றத்தையே நீங்க கொண்டு வந்தீங்க சோசியல் மீடியா மூலமா. இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை, இதனுடைய நன்மைகள், இதனுடைய பிரச்சனைகள், இது எப்படி பாதிக்கும்னு ரீல்ஸ் போடுங்க, பதிவு போடுங்க, நேரா பள்ளிக்கரணைக்கு போங்க, அதை பாருங்க.
பியூட்டிஃபுல் பேர்ட்ஸ், அந்த பேர்ட்ஸ் படம் எடுத்து போடுங்க. ஃப்ளோரா ஃபோனா அது எல்லாம் பண்ணுங்க. குப்பையை எரிக்கிறாங்க, அதை எடுத்துட்டு போடுங்க, ரீல்ஸ போடுங்க. சாக்கடை உள்ள தண்ணி விடுறாங்க, அதை போடுங்க. எவ்வளவு சட்டங்கள் இருக்கு.